ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சொரா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் அம்மா கிட்ட இருந்து தான் கற்றுக்க போகிறேன் சொரா புட்டு எப்படி செய்யணுன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொரா மீனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மீனை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்துட்டு மீன் மேலே இருக்க தோலெல்லாம் வந்து நல்லா உரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பிளாக் கலரில் ஸ்கின் இருக்கும், அதை வந்து பீல் பண்ணி எடுத்துருங்க. இப்போ மேலே இந்த ஸ்கின்னெல்லாம் வந்து உரிச்சு எடுத்தாச்சு. மீனுக்கு நடுவில் இந்த மாதிரி முள் இருக்கும், முள்ளையும் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போது மீனில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியை நல்லா பிழிஞ்சிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு கையில் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து அந்த நான்வெஜ் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புட்டுக்கு வந்து ஒரு 14 வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன சைஸாக இருக்கிறதுனால. வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு பூண்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். சொரா புட்டுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போது வதங்கட்டும் நல்லா. வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொரா புட்டை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். நல்லா உதிரியாக சூப்பராக சொரா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் தேங்காய் துருவி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை. நல்லா ஒரு சூப்பரான சொரா புட்டு ரெடி. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து இந்த ஃபுட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒயிட் ரைஸில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைனா வந்து மீன் குழம்பு கூட சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். சொரா புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.